வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 220 வாட்ஸ் இன்வெர்ட்டர். நாம் இதுக்கு முன்னாடி 55 வாட்ஸ் இன்வெர்ட்டர் பார்த்துருந்தோம், 110 வாட்ஸ் இன்வெர்ட்டர் பார்த்துருந்தோம். இப்போ 220 வாட்ஸ் இன்வெர்ட்டர். இதனுடைய காஸ்ட் வந்து 550, குறைஞ்ச விலை தான். இந்த போர்டோட நீங்கள் ஒரு போர்டை ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏசி சென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர் யாராவது வந்தீங்கன்னா 55 வாட்ஸ் இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். 110 வாட்ஸ் இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணோம் அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். இப்போ நான் பார்த்துருக்குது 220 வாட்ஸ். ஓகே, அப்போ அந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது போர்டு ஒன்று. நான் வேணால் அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி போட்டதான் இந்த போர்டு. இதில் அப்படியே உங்களுக்கு 2 வீலர் 4 வீலரில் இதை வந்து ஃபிட் பண்ணிடலாம். இந்த பாக்ஸோட அப்படியே இருக்குது. நம்ம இதேமாரி பாக்ஸை நாமளே மேக் பண்ணிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் எங்கே வேணாலும் நம்ம சௌரியத்துக்கு பேக் பண்ணிக்கலாம். வீட்லேயும் ஹோம் மினி யூபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டோட பர்பஸ் அதுதான். வீட்டில் யூஸ் பண்ணணும், வண்டியில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த யூனிட் அப்படியே யூஸ் பண்ணி ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சாக்கெட் வழியாக அவுட்புட் வந்துடும், நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏசியை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்யூட் இருக்கணும். லாஸ்ட் கிளாஸில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்களும் என்ன பண்ண முடியும், ஒரு யூபிஎஸ் மினி யூபிஎஸ் வீட்டுக்கு நீங்களே அசம்பிள் பண்ண முடியும். நமக்கு தேவை வந்து லைட்னிங் லோடு மட்டும்தான். லைட்டிங் இண்டக்டிவ் லோடு அவாய்ட் பண்ணிடணும். ரெசிடிவ் லோட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரெசிடிவ் லோட்ஸ்னால் இதுதான் ரெசிடிவ் லோட்ஸ். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஐசி என்ன ஐசினா TL494 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஐசி அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லை. ஒரு சோலார் பவர் இன்வெர்ட்டரில் இந்த ஐசி வருது. ரெயின் டிடெக்டர், ஸ்மோக் டிடெக்டரில் வருது, சாயில் டிடெக்டரில் வருது, அந்த பவர் சப்ளையில் வருது. பர்டிகுலராக ஒரு டெலிகாமில் வரக்கூடிய சர்வரில் வருது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் பைக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயும் இந்த ஐசி வருது. கண்ட்ரோல் ஐசி இதில் வருது. வாஷிங் மிஷினில் வருது, மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸில் வருது, சல்வோ பவர் சப்ளைஸில் வருது, ஓவனில் வருது, கம்ப்யூட்டரில் வருது, பவர் சப்ளையில் வருது. எல்லா இடத்துலையும் இந்த ஐசி வருது. இந்த ஐசி யூஸ் பண்ணி நம்ம ஹெச்எப் அவுட்புட்டாக எல்எப் அவுட்புட்டாக எடுக்க முடியும். அதாவது 50 to 60 ஹெர்ட்ஸ் சைன் வேவ் இன்வெர்ட்டராகவும் கன்வெர்ட் பண்ண முடியும், ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டராகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். இதில் சில மாடிஃபிகேஷனை நம்ம பயன்படுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காம்பேக்டாக இருக்கக்கூடிய யூபிஎஸ். யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். ஒரு ஏசி சென்சார் சர்க்யூட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். ஓகேவா? இது ரெடிமேடாக அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த போர்டு வேணும்னா 220 வாட்ஸ் உள்ள போர்டு வேணும்னா 550 ரூபா வரும். லோடுனா உங்களுக்கு புரியுது இல்லையா? 220 வாட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஓகேவா? ஒரு 9 வாட்ஸ் பல்ப் இருக்குன்னா ஒரு 10 பல்பு யூஸ் பண்ண முடியும். 10 எல்இடி பல்பு யூஸ் பண்ண முடியும். 10 எல்இடி பல்ப்னால் பாருங்களேன். அதுமாதிரி எல்இடி டியூப் லைட் யூஸ் பண்ண முடியும் வீட்டுக்கு தேவைன்னா. ரொம்ப விலை கம்மியான இதில். இப்போது இந்த ஏசி சென்சார் சர்க்யூட் ஒரு 250 வரும், இது ஒரு 550 வரும். டோட்டலாக ஒரு 800 ருபீஸாக வரும். என்ன பண்ண முடியும்? பக்காவாக வீட்டில் ஒரு லைட்டிங் லோடு அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் உடனே, நாளைக்கே. ஓகே, அப்போது ஒரு யூபிஎஸ் மினி யூபிஎஸ் அசம்பிள் பண்ணினா தான் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை பற்றி அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் நிறைய படிக்க போகிறோம். இல்லை ஒரு சோலார் பேனல்லேருந்து ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட், அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் என்ன பண்ணும், சோலார் பேனலில் வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கூடி குறையும். ஆனால் நமக்கு கான்ஸ்டண்ட்டான அவுட்புட் வேணும், 12 வோல்ட் வேணும். அப்படி இந்த 12 வோல்ட் வந்துச்சுன்னா அதை அப்படியே ஒரு இன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பகல் நேரங்களில். அதே பகல் நேரத்தில் யூஸ் பண்ண வேண்டியதில்லைங்கும்போது அந்த வோல்டேஜை ஒரு பேட்டரிக்கு கொடுத்து சார்ஜ் பண்ணி ஒரு இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ண வச்சு நம்ம பகல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு குக்கிராமத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட அவர் என்ன பண்ண முடியும், தன்னுடைய வீட்டை என்ன பண்ண முடியும், அன்இன்டர்பிரட்டட் பவர் சப்ளை, தங்குதடை இல்லாத மின்சாரம் இல்லை
ஒரு இடமா மாற்றி அமைக்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைக்ரோ சால்ட்ரிங் நம்மகிட்ட இருக்கு இல்லையா, ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயன், அந்த அயனை உபயோகப்படுத்த முடியும். அதனால் வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். பவர் இல்லாத போது ஒரு வியூ கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரீடிங் லேம்ப் யூஸ் பண்ணி இப்படி என்ன அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா பவர் ஃபெயிலியர் அப்படின்னா அந்த ஈவினிங் ஷட் டவுன்னா அப்போ பவர் வந்ததுக்கப்புறம் தான் மொபைல் சார்ஜ் பண்ணணும். நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணி வச்சுருந்தாலும் அன்றைக்குள்ளே ட்ரைன் ஆயிரும். மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியும், சார்ஜ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். அந்த நேரங்களில் என்ன பண்ணலாம், நமக்கு சிம்பிளாக இந்த யூனிட்டை யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக ஒரு பேட்டரி இருந்துச்சுன்னா அதில் சப்ளை கொடுத்து நம்ம ஒரு மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணலாம், பக்காவாக சார்ஜ் பண்ணலாம். டேப்லெட் சார்ஜ் பண்ணலாம், லேப்டாப் சார்ஜ் பண்ணலாம். நோ பண்ணி அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. ஓகே, இப்போது இதனுடைய எப்படி அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நான் பார்க்கலாம். ஓகேவா, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாம். இதான் இது பாருங்க. இந்த சர்க்யூட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த டயோடு கொடுத்துருக்கு. இது வந்து 3 amps டயோடு IN5408. ஏன்னா அது கொஞ்சம் பவர் ஜாஸ்தினால. இந்த இடத்துல இன்வெர்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் பல்கியாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஏன்னா இது பவர் ஜாஸ்தினால் 12 volt சப்ளையில் இது ஒர்க் பண்ணும். ஓகே, இதே போர்டு 24 voltலேயும் அவைலபிள் இருக்குது. ஒரு வேளை பேட்ரி இருக்குது அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எமர்ஜென்சி 24 or 12. பெரும்பாலும் 24 தான், 12 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, 24 voltங்கிறது வேறு லாரி பஸ்ஸில் இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல. இந்த இடத்துல 4 MOSFET இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 MOSFET இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த போர்டு எப்படின்னா இந்த மாதிரி போர்டு பாருங்கள், 2 MOSFET தான் இருக்கும். ஆனால் இதில் 4 MOSFET. இது 110 watts அப்படின்னா 220 watts பவர் இதில் இருக்குது. காம்பேக்ட் சைஸ், ரொம்ப சிம்பிளான சைஸ் இருக்குது. ஓகே, வேறு என்ன ஸ்பெஷல், இது பேக் சைடு பார்க்கலாம். இதான் பேக் சைடு. இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. எத்தனை வாட்ஸ் அவுட்புட்டு, அது 200 போட்டிருக்கு, அது 20 +or-. இதில் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. எங்கே பவர் இன்புட் கொடுக்கணும், அவுட்புட் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த போர்டில் இருக்குது. வேறு என்ன இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டு தான் வந்து டிரைவ் போர்டு. இதில் தான் TL494 IC யூஸ் பண்ணியிருக்கு. பல்ஸ் வித் மாடுலேட்டர் IC யூஸ் பண்ணியிருக்கு. SMD காம்போனன்ட்ஸ் இது தனியாக செப்பரேட்டாக ஒரு PCB தனியாக இருக்குது. இந்த மாதிரி தனியாக ஒரு PCB இருக்குதானா இருக்குது. ஒவ்வொரு ஐசிக்கு அது பர்டிகுலராக நவடேஸ் வரக்கூடிய ஸ்டெபிலைசரில், UPS இன்வெர்ட்டரில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் ஒரு மாடுல்னு சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம், டிரைவ் மாடுல். அப்புறம் பார்த்தோம்னா இல்லை ஐசி இருக்கும். இதில் நிறைய ஐசி இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐசி இருக்குது. இன்னொரு ஐசி இருக்குது SG3525, SG3524, நிறையா இருக்குது. 7500 நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போது மாடுல் தனியாக இருக்குது. சிம்பிளாக இது வெர்டிக்கலாக இருக்குது. இந்த மாடுல் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கு, சால்டர் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பண்ணியிருக்கு. இதில் 2 லைன் வந்து சிக்னல் அவுட்புட் டு டிரைவ் MOSFET. as யூஸ்வலாக ஒரு ப்ளஸ் மைனஸ், தென் ஒரு ஃபீட்பேக். இந்த மாதிரி 5 டெர்மினல் இதில் இருக்குது. ஓகே, இதுதான் இந்த இருக்கக்கூடிய மாடுல். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும். அந்த மாடுல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது மட்டும் தனியாக உங்களுக்கு இப்போ எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஐசி சர்க்கியூட் மட்டும் இதில் இருக்குது. ஐசி சர்க்கியூட் மட்டும் இதில் இருக்குது. இது அந்த ஐசி சர்க்கியூட் மட்டும், இந்த டிரைவ் சர்க்கியூட் மட்டும். இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. ஓகேவா, இதில் 12 பின் சப்ளை, 7 பின் வந்து கிரவுண்டு, அவுட்புட் பின் நம்பர் 8 ஒன்று, அவுட்புட் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு அவுட்புட்டில் இருக்குது. ரெண்டுமே அவுட்புட் 1, அவுட்புட் 2, 8, 11 ரெண்டுமே இருக்குது. 9, 10 வந்து கிரவுண்டு. இதில் வந்து ட்ரிம்மிங்காக கொடுத்துருக்கு. வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம் கெப்பாசிட்டர் ரெசன்ஸுக்காக. ஓகே, பாருங்கள், இது இன்னொரு சர்க்கியூட். இதில் இது வித் வேல்யூவோடு இருக்குது, எல்லாமே இருக்குது. மார்க்கெட்டில் இது தனியாக, இந்த மாடல் மட்டும் தனியாக கிடைக்கிது. இந்த E1, E2 இதெல்லாம் அவுட்புட் வரக்கூடிய இடம். TL494
12th pin supply, 7th pin வந்து கிரவுண்டு. இதில் எல்லாம் அவுட்புட் எல்லாமே கொடுத்துருக்கு. கம்பேரட்டர், வோல்டேஜ் ரெஃபரன்ஸு, டைமிங் ரெசன்ஸ், டைமிங் கெப்பாசிட்டி எல்லா டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இருக்குது. இதில் 1, 2 கம்பேரட்டர், அதுமாரி 15, 16 கம்பேரட்டர், இந்த பின் நம்பர் எல்லாமே அதில் இருக்குது. ஏற்கனவே இந்த போர்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் ஒரு மாடல். இந்த மாடலில் இன்னொரு மாடல், இன்னொரு டைப் ஆஃப் மாடல். இந்த மாதிரி மாடல் தான் எல்லாத்துலேயும் இமெயில் வரும். அதில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அவுட்புட் பின்னெல்லாம் கொடுத்துருக்கு. இதில் என்னென்ன நிறையா இருக்குது. டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே ட்ரைவோட அவுட்புட், லெஃப்ட்டு ரைட்டு, ஃபேன் கண்ட்ரோல், இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது ஏற்கனவே சொன்னது தான். TL494னுடைய டேட்டா, பின் நம்பர் டேட்டாஸ் இதில் இருக்குது. இது சர்க்யூட் ட்ரைவு. இது டோட்டல் சர்க்யூட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 2 மாஸ்பெட் கொடுத்துருக்கு. இது மாஸ்பெட் வந்து உங்களுக்கு வந்து IRF Z44N கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐசி. இந்த ஐசி வந்து SMD ஐசி TL494. இந்த ஐசி தான் இந்த மாடூலில் இருக்குது. சர்க்யூட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இதுதான் TL494 இன்வெர்டர் சுவிட்சிங் பவர் சப்ளை சர்க்யூட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த 4 மாஸ்பெட் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்குது IRF 3305. பட் இதில் நாம் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணியது IRF Z44N யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த ட்ரைவ் சர்க்யூட்டுக்காக இங்கே இடத்துல 2 டிரான்சிஸ்டர், இங்கே ஒரு 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த ஐசியை ரெகுலேட் பண்ணி சப்ளை கொடுக்குறதுக்காக ஒரு டிரான்சிஸ்டர் ரெகுலேட் பவர் சப்ளை வித் ஜீனர் டயோடு இருக்குது. அது இந்த மாடலில் இருக்குது. இந்த மாடலில் இருக்குது. ஓகேவா? இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இந்த மாடலில் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5 டிரான்சிஸ்டர். இதில் இது டிரான்சிஸ்டர் SMD டிரான்சிஸ்டர். இது 2 ட்ரைவில் இருக்குது. இந்த 2 ஒரு லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் ட்ரைவில் இருக்குது. இதில் 4 மாஸ்பெட் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இருக்குது. ஓகே, ட்ரைவ் சர்க்யூட்டு. இதில் ஒரு ஜீனர் டயோட், ரெகுலேஷனுக்காக ஒரு டிரான்சிஸ்டர். மொத்தம் 5 டிரான்சிஸ்டர், SMD டிரான்சிஸ்டர். அவுட்புட்டில் 4 மாஸ்பெட் வெளியில் வருது உங்களுக்கு. இந்த இடத்துல எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஃபீஸ் ஹோல்டர். சப்போஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்னா ஓப்பன் ஆகிறதுக்காக. ஸோ மாடல் இவ்வளோ தான் சர்க்யூட். அந்த சர்க்யூட்டுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இதுதான். வந்து எல்லா சர்க்யூட்டுக்குமே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதில் வேணும்னா ஏசி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், டிசி எடுத்துக்க முடியும். ரெண்டுமே எடுத்துக்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவுட்புட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்து இதில் வந்து உங்களுக்கு ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனால. தென் இதில் டிசியாக மாற்றணுன்னா ஒரு ரெக்டிஃபயர் போட்டால் போதும். ஃபுல்வே ரெக்டிஃபயர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கு. IN5408 4 யூஸ் பண்ணியிருக்கு. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி இந்த போர்டில் 2மே இருக்குது. 2மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம். போர்டு இருக்குது. நான் அவுட்புட் ஒயர் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டுனுடைய இன்புட்டில் இந்த ப்ளக்கில் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் கார்டு இருக்குது. பவர் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதில் எல்லா சுவிட்சும் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. நான் பவர் ஆன் பண்ணுறேன். நீ எவ்வளோ சப்ளை வோல்ட் கொடுக்கணும் அப்படின்னா 12 வோல்ட் கொடுக்கணும். 10 ஆம்பியர் பேட்டரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதில் பிரைட்னஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த போர்டோட இந்த போர்டில் ஒரு பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது பாருங்கள், ஒரு பல்ப் எரிய வைக்கலாம். பாருங்கள், நல்ல பிரைட்னஸ், பக்கா பிரைட்னஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இன்னொரு பல்ப் லோடு, ரெண்டுமே நல்லா எரியுது. 9 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். பக்கா பிரைட். ரெண்டுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? தென் இந்த பல்ப் யூஸ் பண்ண வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டெமோவுக்காக காமிக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு 40 வாட்ஸ், அதில் ஒரு 40 வாட்ஸ், இதில் ஒரு 10 வாட்ஸ்
டோட்டலாக 100 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 100 வாட்ஸ் எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இந்த எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணது எதை பொறுத்து இருக்குன்னா பேட்டரியோடைய ஆம்பியரை பொறுத்து இருக்கும். நான் 10 ஆம்பியர் கொடுக்க சொல்லியிருக்கேன். 10 ஆம்பியருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போது ஒரு பல்ப் ஒரு 40 வாட்ஸ் யூஸ் பண்ணுறேன், நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த பல்பு அதுவும் ஒரு 40 வாட்ஸ் நல்லா கிளியராக பக்காவாக இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 பல்பு யூஸ் பண்ணுறோம், 2 எரியுது. இப்போது 2 பல்பு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், ரெண்டுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 2ஐயும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆன் பண்ணிடலாமா? 1 எல்லாமே எரியுது, பக்காவாக ஒர்க் பண்ணுது. ஓகேவா? அந்த அளவுக்கு நல்ல பிரைட் இருக்குது, பக்காவாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாடல் வாங்கி இந்த போர்டு வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி ஒன்று ஆட் பண்ணி ஒரு காம்பேக்டாக கூட டிசைன் பண்ண முடியும். ஒரு எமர்ஜென்சிக்கு இது பண்ண முடியும். வெரி லோ பட்ஜெட்டில் ஒருத்தருக்கு நாம் அசம்பிள் பண்ணலாம். முதல்ல உங்கள் வீட்டுக்கு உங்கள் கடைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் தெரியும், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு தெரியும், என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் ஐடியா கிடைக்கும். அதன் பிறகு நாம் ஒரு சேல்க்கோ மற்றவங்களுக்கோ நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போர்டு ரெடிமேடாக இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 550. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT TV training, LCD LED TV training, 5-point and home theatre assembling and troubleshooting, UPS inverter, emergency light, induction stove, all SMS. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா யார் வேணால் பயிற்சி பெற முடியும். நீங்களும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ வரும், அதில் பார்க்கலாம். மறுபடி ஒன்ஸ் அகைன் எல்லாமே ஒர்க் பண்ணோம் கம்ப்ளீட்டாக. ஒரே ஒரு சிங்கிள் போர்டு எல்லாமே ஒர்க் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு மறக்காமல் ஒன்று மறந்துடாதீங்க, இந்த சர்வீஸ் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பண்ணும் பொழுது நீங்கள் பேட்ரி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த அவுட்புட்டில் உங்கள் கை பற்றக்கூடாது. ஷூ ஆர் செப்பல் யூஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் அசம்பிள் பண்ணும்போது வீட்டில் ஃப்ரீயாக தரையில் அமர்ந்துக்கிட்டு சர்வீஸ் பண்ண வேண்டாம். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் சிவியராக சாக்கடிக்கும். அதனால் டேபிள் மேலே 3 அடி ஒயர் இருக்கணும், தரையிலேருந்து 3 அடி ஒயர் இருக்கணும். அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து இதை அசம்பிள் பண்ணுறது எல்லாம் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே சர்வீஸ் பண்ணாலும் ஷூ ஆர் செப்பல் யூஸ் பண்ணிக்கங்க. ஷூ ஆர் செப்பல் யூஸ் பண்ணாலும் சாக்கு அடிக்கும். கொஞ்சம் ப்ரிமினரி திங்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், சுதாரிக்கலாங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஐசோலேஷன் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் இதை அசம்பிள் பண்ண வேண்டாம். பேரண்ட்ஸ் கைடோ அல்லது ஒரு சீனியர்ஸ் கைடோ இதுக்கு கண்டிப்பாக வேணும். மறந்துடாதீங்க, சாதாரண 55 வாட்ஸ் இன்வெர்ட்டராக இருந்தால் கூட சிவியராக ஷாக் அடிக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.